கேரட் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுடலாம். சர்க்கரையும் இந்த கேரட்லேயே நல்லா மெல்ட் ஆகட்டும். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா அல்வா மாதிரி நல்லா வந்துடும் சூப்பராக. இப்போ இதை எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஓவர் நைட் ஊற வச்ச பாதாம் பீஸுன்னு இப்போ நல்லா ஊறிடுச்சு. நம்ம கொஞ்சம் தான் போட்டோம், ஆனால் நிறையா வந்துச்சு பாருங்கள். இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நான் பக்கத்தில் ஒரு டம்ளர் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு நெய்யில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அதில் போட்டுடலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜர்ஜா விதை ஊற வச்சுருந்தால அதையும் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஊற்றிடலாம். சர்க்கரை நம்ம மேலே ஊற்றுனால உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம ஜவ்வரிசியும் ஊற வச்சுருந்தால அதையும் ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். அதுக்கு மேலே மறுபடியும் கேரட்டையும் போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாம் பிசினையும் போட்டுடலாம். நான் ஏற்கனவே பால்